நம்மளுடைய ஆராதனை நாம் தொடங்க இருக்கோம். எங்கள் அன்பின் பிதாவே, மீண்டுமாக உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புவிக்கின்றோம். உங்களுடைய திருவார்த்தையில் அதே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளாக நீ செய்த பணியை நாங்கள் சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே, உங்களுடைய மூதாதையர்களோடு சேர்ந்து நாங்களும் உண்மை பாடவும் உங்களுடைய புகழவும் நீர் கொடுத்த இந்த வழிவழியான ஆராதனைக்காக நாங்கள் சொல்கின்றோம். தொடர்ந்து ஆராதனை கருத்திலே கொடுப்போம். நீர் பொருள் இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பின் கருவே. ஆமென். நாம் யாரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து பாமாலையிலே 92வது பாமாலையாகவும் சேர்ந்து கொள்வோம். பாமாலை 92. Amen.
ஜெபம் செய்வோம். எல்லா இதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் வந்திருக்கிற சத்வாழ்வுள்ள தேவனே, நாங்கள் தேவதத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மேம்படுத்துவோம். உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனையை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இக்கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாரத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி உலகாட்சிக்கு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நாம் மனத்தாழ்மையுடன் நமது பாவங்களை எல்லாம் கடவுளிடம் அறிக்கை செய்வோம். சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமைக்கு விடவில்லை. எங்களுக்கு இரங்கலை பெற்றுக்கொள்ள மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவம் எல்லாவற்றையும் நம்பி ஒரு பரிசுத்த ஆவியின் நாட்டை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்த்து தேர்ந்தோம். உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காகபடி நாங்கள் உள்ளவர்களாய் ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மிடத்தில் உண்மையை மறந்திருக்கிற யாருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் விட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தன்னுடைய மூலமாய் உலகத்தில் அனுப்பி கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கிருக்கும் பாதகமானது. சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாரும் பாவம் மன்னிப்பதில் செய்வோம் மிகுந்த இரக்கமாய் வாசம் செய்திருக்கிறார். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் பாவம் எல்லாம் தீர்த்து அவைகளை விடுதலையாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்த நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவன்களை சேர்ப்பாராக. கர்த்தரோடு இருப்பாராக. சபையை தயவாக திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். அதன் ஊடாக நிலையுடைய மனவசனம் சொல்லணும். இந்த நாளுக்கு குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 1098. ஆதியாம் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய வாரம் மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கும். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி துளை போல் வெளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்து, இது ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பழத்தை முறித்து போடுவார். அது அக்கினிக்கு இடையானது. அஸ்கலோ அதை கண்டு பயப்படும். காசானும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியால் மிகவும் பிரபாவிக்கும். காசாவில் ராஜா அழிந்து போவார்.
அஸ்கலம் குடியிட்டு அஸ்தோத்தில் தேசிய வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்ப்பத்தில் அழிப்பேன். அவனுடைய ரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனும் நம்முடைய தேவனுக்கென்று நீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவை போல இருப்பான். எக்ரோன் எபூசியனை போல இருப்பான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களுக்கு கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராஹிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வெல்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் சொல்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறையில் அழகு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்பதை பாடம் முடிந்தது. தேவையை ஒன்றிய மகிமையும் காலத்தில் கிறிஸ்துவானவர் தமது பாவங்களுக்காக மரித்தார். 1 கொரிந்தியர் 15:3. கொடுத்த தேசம் நல்ல தேசம். உருவாகும் 1:25. நீதிமன்றங்களின் ஜபத்தையோ கேட்கிறேன். நீதிமொழிகள் 15:29. கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 86:13. நான் உனக்கு சகாயம் பண்ணேன். ஏசாயா 43:10. கிருபை உனக்கு போதும் என்று நீ கிறிஸ்துவின் இயேசுவில் உள்ள கிருபையின் வரங்களை 2 தீமோத்தேயு 2:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலங்களும் மோசையிடுகிற கைத்தாளங்களும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல அறிவையும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்த்தவராக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவது கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்துப்போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்துப்போம், அறிவினாலும் ஒழிந்துப்போம். நமக்கு அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. குறைவானது வரும்போது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிக்கும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளை அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 11:13. கர்த்தர் வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும்
7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எலிமாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியாள் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேடனாப்பு என்றும் பெயரிட்டார். யோபு 42ஆம் அதிகாரம் 13-14. வசனத்தின் தலைப்பு வாசனம். ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொள்ளும். கொடுத்துள்ள ஞாயிறு வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தியின் பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 40 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 40 முடிய. பக்கம் புதிய ஏற்பாட்டின் பக்கம் 112. அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொல்லபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை ஒப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே ஒரு மகிமை உண்டாகிறார். அறுபதுக்கு அதிகமாக கரங்களில் உள்ள பாடல்களுக்கு பாமாலை 94 நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலை 94. Ah
எல்லாம் அந்த கடவுளே, ஓசனா என்னும் பேருடைய நடுவே இறை ஆட்டுக்குட்டியாகவும் இவ்வுலகில் மீட்பராகவும் வெற்றி பெற எருசலேமில் நீர் நுழைந்து உன் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக உமது நன்றியை நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் அவருடன் இணைந்து எதிர்காலத்துக்குள் நுழைகிறோம். இவ்வுலகின் கவலைகளை மற்றும் துயரங்களின் தீமையில் இருந்து எங்களை மீட்டுக் உறுதியாக எப்பொழுதும் எங்களோடு நீர் பயணிகள். உம்மோடு தூய ஆவியோடு ஒரே கடவுளாக வீட்டில் அரசாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் என்னுடைய அன்பின் தோற்றத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய பெரிதான கிருபையும் அவருடைய வழிநடத்தலும் எப்பொழுதும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடு சமாதானமாக இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஒரு மிக பெரிய மகிழ்ச்சியோடு இந்த ஆராதனையை நாம் தொடங்குகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை பின்பற்றுகிறோம் அல்லது யாருக்காக குரல் கொடுக்கிறோம் என்பது இந்த நாளிலே நமக்கு மிகப்பெரிய கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அதனாலதான் இந்த குருத்தோலை பவனியிலே முடியாதவர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். இந்த குருத்தோலை பவனி ஒருவேளை கிராமங்களிலே இந்த பவனி என்பது குறிப்பிடும்போது இந்த பவனியிலே கலந்து கொள்வதற்கு முடியாதவர்கள் வருவார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்பு வருடத்திலே ஆண்டவருக்காக அந்த பவனியிலே ஓசனா சொல்வதுதான். அதனால்தான் இந்த குருத்தோலை பவனி மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நகர சேகரங்களிலே அது பார்க்கும்போது இந்த நகர சேகரங்களில் வித்தியாசமான ஒரு முறைமையை பின்பற்றுவார்கள். இந்த ஓசனா அல்லது குருத்தோட பவனியிலே நாங்கள் மட்டும் இருக்காமல் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று என்ன செய்வார்கள் என்றால் எக்குமெனிக்கல் கேதரிங் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு கூட்டு அங்க கூடுகை என்று சொல்லி கத்தோலிக்க திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் சீர்திருத்த மரபினரும் அல்லது மற்ற மரபினர்களும் இணைந்து ஒன்றாக இந்த பவனியிலே வருவார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியத்தை பலப்படுத்தும். அதனாலதான் எல்லாமே இந்த பவனியிலே கலந்து கொள்வதற்கு நம்ம எப்படி ஒருவேளை நம்பிக்கையின் கூடாக நாம் திருவிருந்தை எடுக்க நாம் முயல்கிறோமோ, இந்த பவனியிலே கலந்து கொள்வதற்கு எத்தனை. ஏனென்றால் இது ஆண்டவர் வழிநடத்துகின்ற பவனி என்று சொல்றார். அதனாலதான் இந்த பவனி மிக சிறப்பாக எல்லா ஆலயங்களும் பவனி இல்லாத ஆராதனை இந்த நாளிலே நடைபெறும். ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் ஒரு இடத்திலே தொடங்கி அதற்கு பின்பாக ஆலயத்துக்குள்ளாக நுழைவார்கள். அதுதான் இந்த பவனியோட ஒரு சிறப்பு. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாய்ப்பு. அதைத்தான் நம்ம இப்ப பின்பற்றிருக்கிறோம். ஏன் இந்த பவனி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், இந்த பவனியிலே நாம் நம்முடைய ஆலயத்துக்குள்ளாக மாத்திரமல்ல, வெளியே அவரை பறைசாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த நாளிலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பாரம்பரியமாக கொடுத்து வச்சிருந்தார்கள். இன்னும் இந்த பவனியை பற்றி சொல்ல வேண்டுமானால், இப்போது மாலை நேரத்தில், அதாவது இன்றைக்கு மாலையிலே திருச்சி பட்டணத்தில் நீங்க பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கேதரிங் இருக்கும். ஒரு சிலுவை விழை அல்லது அவங்க சிலுவை காட்சிகளை அவர்கள் ஊர்வலமாக போவார்கள். அது எல்லா மரபினர்களும் அது உண்டு. இது எல்லாம் ஒன்றே ஒன்றைதான் குறிக்கிறது, அவருடைய நாமத்தை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிப்பது. நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்ற இந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் இந்த பவனியிலே எல்லாரும் கலந்து கொள்வார். அப்போ இது எதற்காக அப்போதிருந்து இப்போது வரை இது பவனியாக நம்மளுடைய ஆலயங்களில் பின்பற்றுவோம். இதற்கு ஏதாவது ஒரு பின்புலம் வேண்டுமா? இதுக்கு ஒரு பின்புலம் வேண்டும். திருமறையிலே இப்படி ஒரு பவனி இந்த பவனியை பற்றி ஒரு மிகப்பெரிய பின்புலம் எல்லாம் இங்கே கொடுக்கப்படவில்லை. ஆனால் அறிஞர்கள் இதை குறித்து சொல்லும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளாகும். இயேசுடைய சிலுவைக்கு இது வித்திட்டதாக சொல்றார். இந்த பவனியை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த பவனிதான்
எல்லா காரணம் இருந்தாலும் இந்த பவனி அவர் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை அந்த இருக்கையிலே ரோம சாம்ராஜ்யத்தை வித்தியாசமாக கிரேக்கர்கள் மத்தியிலும் அதே போல ஆலயத்திலே யார் முழுமையாக ஆண்டு கொண்டிருந்தாரோ அவர் மத்தியிலும் ஒரு கலக்கத்தை ஏற்படுகிறது. அதனாலதான் சகரியா தீர்க்கதரிசின்னு சொல்லும் பொழுது அந்த பவனியை பற்றிய முன்னறிவிப்பை என்று சொல்லுகிறார். அது எப்படியாக இருக்கும்? அவர் எதில் வருவார்? கழுதை மேலும் கழுதை குட்டிகள் மேலும் வருவார். இதெல்லாம் எதற்காக ஊமையாக கொடுக்கப்பட்டது? ஏன்னா ஒரு எம்பரர் அல்லது ஒரு மகாராஜா என்பவரை குறிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம தமிழ்ல பல வார்த்தைகள் இருக்கும், ஆங்கிலத்திலே வார்த்தைகள் இருக்கு. ஆனால் தமிழ்ல ஒருவரை குறிக்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கும். ஒரு மரியாதை தருவது அப்படின்னா மாண்புமிகு அப்படிப்போம், அல்லது உயர்த்திரு, அதுக்கு முன்ன அவர். ஆனா கீழாக பேசும் பொழுது அந்த அவருக்கு பொதுவாக என்ன போடுவோம்? இன் சேர்த்துக்குவோம். இது எல்லாம் என்னன்னா அவருடைய மதிப்பை வித்தியாசப்படுத்துகிறது. இன்னொரு சொல்ல போனா நம்முடைய குழந்தைகளை நாம் கொஞ்சம் போது இவர் எங்க வீட்டு செல்ல இவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய முழு மதிப்பும் அந்த குழந்தைக்குள்ளாக இங்கே போகிறது. இதனால் மதிப்பு மிக்கதாக சொல்லப்படுகிறது. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இந்த எம்பரரை பற்றி சொல்லும் பொழுது மக்கள் வித்தியாசமான ஒரு எம்பரரை பார்க்கிறாங்க. அதே போல நீங்கள் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியிலிருந்து நாம் இந்த நாளில் நாம் பயணிப்போம். வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியை ஆண்டவர் இந்த பவனியை ஏற்பட்ட போது அவர் எங்க சொல்றார்? நீங்கள் போங்கள், அங்களுக்கு முன்பாக என்ன கட்டியிருக்கோம்? நீங்க ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க, அவங்க என்ன செய்வாங்க? அதை கொடுப்பாங்க. பொதுவாகவே சாம்ராஜ்யம் என்பது, சாம்ராஜ்யம் அடையாளம் என்பது நம்மளுடைய பிரைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வண்டியில பாத்தீங்கன்னா சிறுத்தை போட்டிருக்கோம், சிங்கம் போட்டிருக்கோம், மாடு போட்டிருக்கோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது? என்னுடைய வீரத்தை குறிக்கிறது, அடையாளம். சிங்கம், சிறுத்தை, புலி யாராச்சும் கட்டி போடுவாங்களா? போட மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறது அப்படின்னா என்னுடைய வீரத்தை காட்டுகிறது என்று அவர் சொல்லுவாங்க. ஆனா இங்க வித்தியாசமா இருக்குது. கல்வி என்ன சொல்லுவாங்க? என்னைப்பா யோகம் அது மாட்டிருக்கும். நீங்க கல்வி இருக்காது நினைச்சிருக்காரு. அப்ப இந்த அடையாளம் எல்லாமே வித்தியாசமான அடையாளங்களாக இருக்கிறது. இப்போ இவங்க பேசுறது இது ராஜா வருகிறார். அப்பதான் என்ன இருக்கு? அப்ப ராஜாவுக்கு அடையாளம் என்ன? ராஜாவுக்கு அடையாளம் என்ன ஆரம்பிச்சு? குதிரை தான். இட்ஸ் a horse. நீங்க ஒருவேளை இப்ப நிறைய நீங்க உங்களுடைய கைபேசியில் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா 1 கோடியிலிருந்து குதிரைகளா இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கோடிக்கணக்கான குதிரை விளைவிக்க முடியாத குதிரைகள் எல்லாம் அங்க இருக்கு. அப்ப குதிரை எதை காட்டுகிறது என்றால் இட்ஸ் a pride. அது மிகப்பெரிய மதிப்பு மிக்க ஒரு ஆளுகையை குறிக்கிறது. ஆனா அந்த கழுதை என்ன குறிக்கிறது? தாழ்மை. அப்புறம் கழுதை என்ன சொல்றது? பொதிதான் சொல்றது. நமக்கு தெரிஞ்ச கழுதை பொதிதான் சொல்லி எல்லா கழுதையும் பொதிதான். ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யுது? அது மூர்ல அதுக்குள்ளேயே சமூகத்துக்கு போகும். நமக்கு தெரிஞ்ச கழுதையா தான். நம்ம கழுதை என்னன்னா நம்ம வாக்கியால போய் துவைக்கிற கழுதி தான் பார்க்கணும். இன்னும் வேற கல்வியை நம்ம பார்க்கல. கோவேரி கல்வி இந்த ஏன்னா நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி இருக்கிறது நமக்கு அனுபவப்படலாம். அது கிடையாது. அவர் கோவேரி கல்வி சில சமயங்கள்ல அவர் சாதாரண கல்வியில வரலீங்க, கோவேரி கல்வியில வந்தாங்க. கழுது கழுதுறாங்க. ஏன் இதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளத்தை கொடுக்கிறார். ஹம்பிள்னஸ். ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும், அவன் என்ன செய்யணும்? தன்னைத்தான் இருந்து என்ன பின்பற்றினா உனக்கு கஷ்டம். ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? நரிகளுக்கு குழிகள், இவளுக்கு கூடு இருக்குது. அட ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு என்ன கிடையாது? தலை சாய்க்கிறதுக்கு இடம். நீ என்னோடு வர வேண்டுமானால் இதை நீ பின்பற்று. ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் எண்ணத்தை மக்களோடு பகிர்ந்து கொண்டாரோ
அவருடைய வாழ்க்கையை கடைசி வரை வருகிறது. இந்த நாளிலே நமக்கு தென்னிந்திய திருச்சபை கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, லார்ட் சேவ் அஸ், ஆண்டவரே எங்களை ரட்சியும். இப்போ இந்த ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்ற இந்த வார்த்தை என்ன வேண்டுமானால் அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையானது. இப்போ வந்த மக்கள் யாராக இருப்பாங்க? அப்போ ஆண்டவரை பின்பற்றின மக்கள் செல்வ செழிப்போடு பின்பற்றினார்களா? இல்ல. எல்லாம் எப்படி இருந்தாங்க? ஏதோ ஒரு தேவை. அன்பானவர்களே, நம்முடைய ஆணையத்துக்கு ஒரு எல்லாமே அப்படியே சந்தோஷமா வர்றாங்களா? எல்லாம் எப்படி வராங்க? ஏதோ ஒரு தேவை. இந்த நாளிலே வந்தால் எனக்கு ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்குமா? கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கிறார். நான் கவலைப்பட தேவையில்லை என்று நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைக்காக வருகிற அநேகம் என்னை உட்பட ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு மன நிறைவு எனக்கு வர வேண்டும், மன நிம்மதி வர வேண்டும், அல்லது என்னுடைய தேவையை ஆண்டவரை சந்திக்கும். எனக்கு இந்த தேவைகள் இருக்கு. அப்போ ஆண்டவரை பின்பற்றினவர்கள் ஏதாவது ஒரு தேவைக்காக வருகிறார்கள். அதான் பார்வையற்றவர்கள், ஒருவேளை சிறப்பு தன்மை உடையவர்கள், ஒருவேளை கால் ஊனமாக இருக்கலாம், கை ஊனமாக இருக்கலாம், அல்லது வாய் பேசாமல் இருக்கலாம், நீங்கள் ஓய்வாய் கொண்டிருக்கலாம், அல்லது என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், என்னுடைய பிள்ளை தடுமாறுகிறார். இது எல்லாம் அவர்கள் தான் அவர்கள் பின்னாடி போனாங்க. ஆண்டவர் இடத்திலே அப்படி போனோம்னா ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார். இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஆண்டவருடைய சுகம் ஆக்குகின்ற ஒரு பணி இருக்குல்ல, அது புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட எத்தனை இருக்குன்னா 34 சுகமாக்கும் ஒளி நிகழ்வு, 34 healing incident in the New Testament. அப்போ ஆண்டவர் உடலையும் உள்ளத்தையும் அது சரி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். இதைத்தான் ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். இது முழுமையாக எதை செய்கிறார் என்றால் இது பிரகடனப்படுத்த வேண்டும், இது பிரகடனப்படுத்த வேண்டும். சில சமயங்களிலே ஆண்டவர் இதை யாருக்கும் சொல்லாம நீ போ, உன்னுடைய காணிக்கையை நீ செலுத்திட்டு போ. சாதாரணமாகவே எனக்கு ஏதாச்சும் ஒரு வல்லமை அல்லது நான் யாருக்காச்சும் ஒரு நல்லது செய்யறது என்ன செய்வேன், நான் 10 பேர்த்த கூப்பிட்டு இந்த இதுக்கு நான் உதவி செய்வேங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் உதவி செய்யும்போது அப்படி செய்தாரா? நீ உதவி செய்யும்போது என்ன இருக்கக்கூடாது? வலதுகை செய்கிறது, இடதுகை. அதைத்தான் ஆண்டவர் முழுமையாக இருக்கிறார். ஏனென்றால் உன்னுடைய நோக்கம் உதவி செய்கின்ற நோக்கமாக இருக்க வேண்டும்படியே அது அவர்களை அடைய வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் நம்ம சொல்லுவோம். நம்முடைய வார்த்தையிலே நாம் தெளிவிக்கிறது. இங்க பரிசேயர் இப்ப சீஷர்கள்லாம் சொல்றாங்க. சீஷர்கள்லாம் என்ன செய்யறாங்க? கடைசி அவர் பார்க்கும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க? அவர் ஓசனா அப்படின்னு சொல்லும் போதே இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க எதுக்கு அழைக்கிறாங்க? அது முன்னாடி வருஷம் என்ன இருக்குது? கர்த்தருடைய நாமத்தினாலே அப்பொழுது சமாதானம் சொல்றத அவங்க நிறுத்திக்கணும். ஏன்னா இந்த சமாதானத்தை சொல்வது யாரா இருக்குது? அது எங்க வேலை? அவன் வேலையா கிடையாது. நம்ம நம்ம தான் படிக்கிறோம். ஒருவேளை மார்ட்டின் லூத்தர் அவர்
கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாரும் நான் மட்டும் கிடையாதுயா, அங்கி போட்டிருக்கிற எனக்கு மட்டும் அந்த பொறுப்பு இல்லை, உனக்கும் அந்த பொறுப்பு உண்டு. ஏன்னா நீங்களும் நானும் தான் அவருடைய வார்த்தையை எடுத்து யாருக்கு எடுத்து சொல்லணும்? எங்க வெளியே போயிருக்கீங்களா? யாருக்கு எடுத்து சொல்லணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த வார்த்தையை நான் யாருக்கு எடுத்து சொல்லணும்? ஒரு கேள்வியை போட்டுக்கோமே, இந்த வார்த்தையை நான் யாருக்கு சொல்ல? அறியாத மக்களிடத்தில் நான் சொல்வது போகும். ஆனா you have to practice in yourself. எனக்குள்ளாக முதலாவது நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு பின்பாக நாம் சொல்ல எத்தனைக்கிறோம். ஆண்டவரே என்னை ரட்சி, என்னுடைய வார்த்தையை ரட்சி, என்னுடைய செய்தியை ரட்சி. ஒரு ஞானியின் இடத்துல ஒருவர் வந்து கேட்டார், ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்களுடைய வார்த்தையை பற்றி நான் கேட்பேன். கேட்கும்போது நான் இன்னும் மனசுக்குள்ள நான் நிறைய பாவம் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் உணர்கிறேன், என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னியும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப ஞானி சொன்னாரு, எப்பா அதுக்கு என்னப்பா அதெல்லாம் நீ பாவம் பரவாயில்ல, இல்லை இல்லை நீங்க என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. சரி நீ அப்படி என்னதான் பாவம் செஞ்சாரு? நான் பெருசா இவர் என்ன நினைச்சாரு, ஏதாச்சும் தப்புதான் பண்ணிட்டானா, ஏதாச்சும் திருடிட்டானா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப இவர் சொல்றாரு, இல்லையா நான் வந்து ஊர்ல கொஞ்சம் மதிப்புமிக்க இதா இருக்கேன், உடனே யாராச்சும் சொன்னாங்க அவங்களை தீர்ப்பிட்டுருவேன், நீ செஞ்சது சரி நீ செஞ்சது தப்பு, அல்லது இவனை பத்தி அவன் அப்படித்தான் அப்படின்னு நான் சொல்லுவது எனக்கு வழக்கம். ஆனா சில வேளையில் நிறைய தவறுகள் நடந்திருக்காது, அதனால நிறைய பேர் பாதிச்சது எங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கும், அது என்னுடைய மனதை உறுத்துகிறது, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. அப்போ ஞானி யோசிக்கிறாரு, சரி உனக்கு வாய்தான் பிரச்சனையா அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி இப்போ இனிமேல் நீ நல்லா இல்லை எனக்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு புதிவாக பண்ணிக்கிறார். அவருக்கு இவர் சமாதானம் பண்ணி பார்க்கிறாரு, இவர் நகர மாதிரி தெரியல. அப்போ அவர் சொல்றாரு, சரிப்பா ரைட், உனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன், செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு சரியா நினைக்கிறேன், ரைட், நீ நேரம் உன்னுடைய வீட்டுக்கு போ, உன்னுடைய வார்த்தையே யாரா காயப்பட்டிருக்காங்க, அதனால நீ மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், பாவங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ரைட் சரி. எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவர் கேட்கிற மாதிரி கேட்கிறார், சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போ. சரிங்கய்யா, வீட்டுக்கு போயிட்டு நீ எங்க படுப்பேன்? என்னுடைய படுக்கை அறையில் படுப்பேன், ரைட். உன் படுக்கை அறையில நீ தலைக்கு என்ன வச்சு படுத்துருப்பாங்க? தலைக்கு தலாணி வச்சு படுத்துருக்கேன், தலாணி வச்சு ரைட். நீ நேரா போய் தலாணியில் படுத்து முதல்ல எப்படிங்க படுத்து கேட்கலாம். ஏன்னா நமக்கு தான் தருமாற்றமா இருக்கு, நீ எப்படி வேணாலும் படுத்து, நீ குப்புறப்பட்டாலும் சரி ஒரு கழிச்சு படுத்தாலும் படுத்துக்க. அப்புறம் என்ன தலாணி கையோடு எடுத்துக்கலாம், கையோடு எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த தலைகாணியில் இருக்கிற பஞ்செல்லாம் வீட்டுக்கு வெளியே வந்தோம்னு என்ன செய்யுது, எல்லாத்தையும் உதறி அப்படின்னு அதே மாதிரி போனா பஞ்சு எல்லாத்தையும் உதறிட்டான். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பஞ்சு நிற்க கூடாதுங்கிற மாதிரி அடிச்சு அழிட்டான். மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு, ரைட். நேரம் வந்து அடுத்த நாள் முதல் சொல்றான், ஐயா நீ சொன்ன மாதிரியே இந்த தலைகாணிக்கிற பஞ்சு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டேன், எல்லாரும் ஒன்னோட என் வீட்டு பக்கத்திலே இல்லை, இப்ப என் பாவமெல்லாம் போயிடுச்சா, என்ன செய்யுது, நீ இந்த பஞ்ச உதரத்தை பார்த்தியா, அந்த பஞ்ச எல்லாத்தையும் சேகரிச்சு, அப்போ உனக்கு பாவம் போயிருந்தான். இது நடக்கிற காரியமா? வார்த்தையை நாம் தெளிவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையை மற்றவர்களிடத்தில் நாம் பிரகடிக்கும் போது நாம் எப்படியாக பிரகடிக்கிறோம்? பாவத்திலே மிக கொடியமான பாவம். அதான் சொல்றாரு ஆண்டவர், டேய் உன் சீஷர்கள் என்ன செய்யறாங்க, கை கழுவாம சாப்பிடுறாங்க, அது என்னவாங்க பாவமாச்சே. ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளே போவது உனக்குள்ளிருந்து அன்பாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார்.
சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியலைன்னா அவ்வளவுதான். இப்ப நம்ம இதுதான் இந்த நாளிலே செய்தி. நீங்களும் நானும் நம்முடைய வார்த்தையிலும் செய்தியிலும் சொல்லவில்லை என்றால் ஆண்டவர் அப்படி அப்படி சொல்லிட்டு அங்க கீழே இருக்கிற 4 கல்லெடுத்து சொல்லி போயிட்டே இருக்கு, போடா அப்படின்னு. அன்பானவர்களே, நமக்குள்ளாக நிறைய பிரச்சனைகள், தேவைகள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். நாம் என்னத்தை செய்கிறோமோ அதைத்தான் நம்மளையும் செய்வான், நம்ம பேரப்பிள்ளையும் செய்வோம். அன்பானவர்களே, உங்களிடத்தில் இந்த குருத்தோய் நியாயிலே ஆண்டவர் உன்னை கேட்கிறார், நாம் ஒருங்கிணைந்து ஆண்டவரை யாருப்போம். அதே போல ஆண்டவர் எந்த இறையரசை கட்ட நினைத்தால் அந்த இறையரசை தாழ்மையோடு அவரோடு சேர்ந்து நாம் கட்ட முடியும். இதான் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. ஆமென். அருளுரை கேட்க நாம் யாரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாரும் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள விசுவாசத்தை, அவருடைய விசுவாசத்தை, அவர் பரிசுத்தாவின் கொஞ்சம் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மூன்றாம் நாள் மருத்துவர்கள் எழுதினார். பரமத்திலே சர்வ வல்லமையுள்ள மருத்துவர் அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசியை பொதுவாக பரிசுத்தவை பரிசுத்தவை ஐக்கியமும் ஆவணையும் நித்திய ஜீவனும் விசுவாசத்தை. ஆமென். அமர்வோம். அறிவிப்புகள் வசதிப்போம். குருத்தோயின் ஞாயிறு என்று இந்த ஆலயத்தில் கூடியுள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்திலும் இவ்வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நினைவுகூரும் அன்பர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றோம். இன்றைய தினத்தில் இறைச்சியை எடுக்கும் ஆலயம் நடத்திய ஆயர் பெருமக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். வரும் வியாழன் மாலை 6:30 மணிக்கு இந்த ஆலயத்தில் பரிசுத்த நற்கரை ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பெரியவர்களே என்று முற்பகல் 11:30 மணிக்கு இந்த ஆலயத்தில் பொம்மணி தியானம் நடைபெறும். அதில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய கூறிய 7 வருஷங்களின் மீது 7 வீரர்கள் தங்கள் இறைச்சியை அளிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உண்டியல் கலசங்கள் மற்றும் கவர்களை வரும் ஞாயிறு சாதாரண ஆலயத்தில் படைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலும் வரும் ஈஸ்டர் அன்று காலை சரியாக 4 மணிக்கு இந்த ஆலயத்தில் காலை விசேஷித்த ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கவர்களின் மூலமாகவும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மற்றும் இந்த செய்திகளின் மூலமாகவும் இறையாசி பெற்று இறைவனிடம் நீங்கள் நன்மையை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அன்பார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீண்டுமாக ஒளியாளர் தோற்றத்தை நான் தெரிவித்துள்ளேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய செய்து கொண்டிருக்கிறார். விசேஷமாக இந்த நாளிலே இந்த குருத்தோட பவனியை சிறப்பாக ஒன்று செய்த நம்முடைய செய்தது போல இன்னும் குறிப்பாக இந்த குருத்தோலைகளை நமக்கு அழகாக சிறுதியாக செய்து கொடுத்த மிஸ்டர் ஜெயசீலன் ஐயா அவருடைய குடும்பத்தார், மிஸ்டர் ஆலன் பிரின்சி அவருடைய குடும்பத்தார் யாருக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு உதவி செய்த அனைத்து மக்களையும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விசேஷமாக இந்த 2 காலங்களிலே நம்முடைய ஆராதனைகள் சிறப்பாக அமைவதற்கு நம்முடைய ஆர்கன் அதற்கு நம்முடைய கொயர் தான் காரணம். கொயர் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த 2 காலங்களிலே அவங்க பல வேலைகள் இருந்தாலும் கொயருக்காக நாங்கள் ஒப்படைத்து அதுக்கு இந்த பயிற்சிகளுக்கு வந்து அதை செய்தார்கள். விசேஷமாக வருகிற நாட்களில் ஈஸ்டர் தினம் வரைக்கும் இது போல உங்களுடைய ஆராதனை புத்தகங்களை அவங்க எழுத்தார்கள்.
ஐயா 2 பேரும் நம்ம வந்து ரொம்ப அழகாக இந்த ஆராதனை கொடுத்து ஃபாலோ செய்யத்தக்கதாக கொடுத்துருக்காக ஐயா அவங்களுக்கு இருவருக்கும் இப்படி அன்பின் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வருகிற வியாழக்கிழமை நமக்கு ஆராதனை முடிந்த பிற்பாக நமக்கு இரவு நமக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருவார் சார் லாரன்ஸ் ஐயாவுடைய குடும்பத்தார் அதற்கு என்று அவர்கள் காணிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். அதே போல பெரிய விளையாட்டு நமக்கு ஆராதனை முடிந்த பிற்பாக நம்ம உணவுக்காக சார் ஆரோக்கியசாமி ஐயாவுடைய குடும்பத்தாரும் அதை தந்து வருகிறார்கள். ஒருவேளை இந்த எதிர்காலங்களில் ஆராதனையாக நீங்கள் பங்கு பெற விரும்பினால் உங்களுடைய காணிக்கைகளை எங்களிடமோ செயலரிடமோ ஓட்டுகளிடமோ நீங்கள் கொடுத்து உதவுமாறு நான் கேட்கிறேன். அதே போல நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட வால்மன் ஃபேன்ஸ் நான் கேட்டிருந்தேன், போன வாரம் தான் சொன்னேன், ஆராதனை நிகழ்ச்சிக்காகவே 3 நபர்கள் வந்து நான் அதை வாங்கி கொடுக்கிறேன் என்று அதை ஒத்துக்கொண்டார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த குடும்பத்தாருக்கு அன்பின் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே டாக்டர் தம்பி அவர் பயிர்கிறார்கள், அவருடைய குடும்பத்தார் 2 ஃபேன்களும் அதே போல ஞானா ஐயா உறவினர்களாக அவர்களுக்கு நான் ஒரு ஃபேன் தரேன். அவர்களுக்கு நீங்கள் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக போன வாரத்தில் அறிவித்தது போல ஒருவேளை பிள்ளைகள் உங்களுக்கு நேரம் இருந்து சிறுவர் ஊழியர்களை நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் நம்முடைய திருமணத்தில் வருகின்ற 27, 28, 20 ஆகிய தேதிகளிலே இந்த டைரக்டர்ஸ் கேம்ப் நடக்கும். ஒருவேளை இப்போ இருக்கிற பயிற்சியாளராக இருக்கிற நம்ம தம்பிமாரெல்லாம் அங்கே இருப்பார்கள், உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதனால நீங்கள் அங்கே செல்வதற்காக இருந்தால் என்னிடமோ செயலரிடமோ ஆய்வுகளிடமோ நீங்கள் பேர் கொடுக்குமாறு அனுபவம் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு திருச்சபை அதற்கான உதவிகளை வழிகாட்டுகளை அது செய்யும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, வருகின்ற நாட்களிலே ஆராத முறைமையை உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த நேரங்களிலே நீங்கள் தவறாது நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்மையும் நம்முடைய காணிக்கு முப்படைக்கு வண்ணமாக கீழ்ப்படியிலே 40வது
சகோதரர்களுக்கு வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மை, எவ்வளவு விருப்பமானது. ஒரே நாம் எல்லாரும் வழியாக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கர்த்தருடைய சமாதானம் படையோடு இருப்பதாக அறிவதோடு ஒரு சமாதான வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த பிதாவே, உமது திருவாசகத்தில் ஜீவனமான மார்க்கத்தை நீரே நாங்கள் நடைபெறுகிறோம். எங்களை காணிக்கைகளையும் உம்முடைய நாம் மகிமைக்காக உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வெட்டிக் கொடுக்கிறோம். வானத்தில் பூமியின் உணவை எல்லாம் உணவுகள் முது கருத்தை வாங்கி கொடுக்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் ஒரு சீசன் மத்தியில் பிரசனமாக போலவே எங்கள் மத்தியில் பிரசனமாகி அப்பத்தை உண்மை வெளிப்படுத்துகிறோம். நீர் ஆண்டவர்களோடு பாராக உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் நம்மிடத்தில் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமை மாறுகிறது. முதுகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வானங்களையும் பூமியையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் சுற்றி மனிதனோடு சாயலாக உண்டாக்கி அவர் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற்பொருளாக நீர் அவரை மீட்டுக் கொண்டீர். அதனால் நாங்கள் ஒரு கைவிட நாமத்தை கொண்டு வெளிப்படுத்தி சேனைகளுக்கு சிலுவையை மனிதர்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை கண்டுள்ளது. சிலுவையுடைய நம்மை கொடுத்து சகோதரத்தின் பாவங்களை உணர்வு செய்வதற்கு நினைவும் பொருளும் போவதற்கான வழியையும் காட்டி பரிகாரத்தையும் செலுத்திக் கொள்ளலாமல் அவரது ஞான மனத்தை நினைக்கும் ஞாபகத்தையே தாம் திரும்பவும் தாங்கள் அரசுக்கு ஒருபடி நமது பரிசுத்த சுவிசேஷத்திற்கு கற்றுக்கொள்கிறாரே அவர் நாம் காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லை. அவரை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பற்றி சீசனுக்கு கொடுத்து நீங்கள் வாக்கு பூசியுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய செயல் என்னை நினைவுபடி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போதிக்கப்பட்டது. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதை பாருங்கள், இது பாவனை உண்டாகும்படி உங்களுக்காக அனைவருக்காக சொல்லப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய அர்த்தம். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை நினைவுபடி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். அவருடைய கட்டளைப்படி அவர் திரும்ப வருவதும் அவரை நினைவு கொண்டு அதை செய்கிறோம். அவருடைய எங்களுக்காக நிறைவேற்றின ஒரு மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நாங்கள் விட்டு அப்பத்தினுடைய செயல் ஐக்கியமாய் ஆசிரியக்க பாத்திரத்தினுடைய ஐக்கியமாய் அப்பத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியால் படுத்தப்பட்ட வேண்டும் தாவியோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் நாடுகளை கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய ஒருவர்கள் நாட்களை மனதில் பேசியும் அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வவல்லமையுள்ள உமக்கு அவர் மூலமாக சகல கடமும் மகிமையும் அவர்கள் மக்களோட செய்தியை சொல்லுவோம். முடித்த பரமத்தை செய்யப்படுவதாக எங்களை ஆண்டவருடைய திருப்பதியிலே சேர்வதற்கு அவர் கொடுத்த இறக்கத்தின் ஜெபத்தை சேர்த்து சொல்லுவோம். எங்கள் சுயநீதியை நாட்டி மாற்றக்கூடிய பகுதியில் சேர்த்துள்ளார். தேவையுடைய
சதவீதம் சாதனை பண்ணி விசுவாசத்தில் வைக்கிறவங்க அவருக்கு தூக்கம் சுத்தமாக யாரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ பரமபிதாவே நிறைவு பாடலாக
அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த பவனிக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் அரசர், நீரே எங்களை ஆளுகை செய்கிறவர், நீரே எங்களை விடுவிக்கிறவர் என்று சொல்லி நம்பிக்கையோடு, தாழ்மையோடு, பொறுமையோடு பவனியிலே பங்கு பெற்ற உமது அடியவர்களைப் போல இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே உடைய திருவுலகத்திற்கு உகந்த வாழ்க்கை இன்னது எது என்பதை நாங்கள் ஆய்ந்து எங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ள ஆண்டவரோடு செய்திருந்தோம். பவனியிலே அரியணை ஏறுவதற்காக அல்ல, அரசவையிலே ஆட்சி செலுத்துவதற்காக அல்ல, சிலுவையிலே பொறுமையோடு அடிக்கப்படுவதற்கு நீர் ஆயத்தமாக இருந்தீர். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இரண்டு காலங்களிலும் ஆண்டவர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. கிருபையின் காலங்களை ஆண்டவர் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு, மனம் திரும்பி உடைய சமூகத்திலே பணியிடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்தி நமக்கு சொல்கிறோம். ஆண்டவரே, சிலுவை மரணத்தை பொறுமையோடு தாழ்மையோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமான பவனியிலே பங்கு பெற்ற எங்களையும் ஆண்டவர் நோக்கி மாறும். நம்பிக்கையிலே தாழ்மையும் பொறுமையும் எங்களுக்கு அவசியம் என்பதை இந்த நாளிலே உணர்த்தியதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. எங்களை விடுவிக்கிறவர் நீர் என்று சொல்லி நம்புகிறோம். எங்களை ஆளுகை செய்கிறவர் நீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் நினைத்திருக்க ஆண்டவர்களுக்கு செய்யும். எங்களை ஆளுகின்ற தலைவர்களோ, எங்களை ஆளுகின்ற கருத்தியல்களோ, கோட்பாடுகளோ அல்ல ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய நாமத்தை இப்பொழுதும் உயர்த்துகின்ற உம்முடைய திருச்சுவையாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர்களை நேசிக்கும். திருச்சுவை குடும்பத்தினரை பார்க்க வைக்கிறோம். ஆண்டவர் இந்த காலங்களிலே உடைய பிள்ளைகள் தியாகத்தோடு, அர்ப்பணிப்போடு, ஜெபத்தோடு ஆண்டவரே அவர்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி தியாகத்தோடு ஆண்டவரை அர்ப்பணிப்போடு தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்கள். உபத்திரவத்திலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் வாழுகின்ற மக்கள் நடுவே ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாக கருத்திருக்கவும், ஆண்டவரே பிறர் உயரங்களை அடைவதற்கு ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்தவும் இந்த வேளையிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, மாய்மாலமான கிறிஸ்தவர்களாக அல்ல, ஆண்டவரை மாட்சிமிகு கிறிஸ்தவர்களாக வாழ ஆண்டவர்களுக்கு அருள் செய்வோம். கர்த்தாவே, தொடர்ந்து உடைய சமூகத்திலே எங்கள் அனைவரையும் காட்டுகிறோம். உடைய பேர் அமைதி எப்பொழுதும் எங்களை ஆளுகை செய்வதற்கு எங்களை எதிர்ப்படுத்துகிறார்களே. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உயிருள்ள உடைய வார்த்தைகள் எங்களுடைய மனசான்றினை ஈர்ப்பிக்க செய்வதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. உடைய சமூகத்திலே எங்களை முழுமையாக ஆழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு பாராக. சமாதானத்தோடு போய்வரங்களோ. ஆமென். இந்த ஆத்மாவை இத்தனை சுமந்தரி முழுவதும் நாமத்தை சுமந்தரி ஆத்மாவை இத்தனை கர்த்தரின் சகல உபகாரங்களையும் ஆமென். மீண்டும் வாங்க வருகின்ற பெரிய வியாபாரம் அதற்கு மாலை 6:30 மணிக்கு நம்மளுடைய திருவிருந்தாளர் நடைபெறும். அதே போல பெரிய வெள்ளி ஆராதனை தமிழ் ஐயாவும் செல்லும் முறையாக சொல்ற இந்த புத்தகம் இருக்கு. அதனால ஈஸ்டர் பெரிய வெள்ளி அந்த ஆராதனை